போன தடவ ஒரு 505 வாக்குறுதிகள் 2021ல. சரி. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சற்று ஏறக்குறைய 50 ஹெட்டிங்ல குடுக்குறாங்க. 50 ஹெட்டிங்ல ஒவ்வொன்னா சீரியல் நம்பர் போன தடவ மாரி குடுக்குறாங்க. நம்ம எல்லாத்தையும் உட்கார்ந்து கால்குலேட் அந்த வேலையெல்லாம் நமக்கு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். ம். அதையெல்லாம் கூட்டி பார்த்தோம்னா, சற்று ஏறக்குறைய 540 வாக்குறுதிகள் வருது. இத நம்ம படிச்சு பார்க்கும்போது, இது தேர்தல் அறிக்கைங்கிறத விட, இது வந்து ஒரு கோரிக்கை பட்டியலா தெரியுது. தேர்தல் அறிக்கை மாரி பெரிய அளவுக்கு இம்பாக்ட்டா இல்ல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அனவுன்ஸ் பண்ணல இந்த 540 வாக்குறுதியில சற்று ஏறக்குறைய 370 வாக்குறுதி வந்து ஸ்டேட் கவர்ன்மென்ட்னுடைய கண்ட்ரோல்ல வருது. சற்று ஏறக்குறைய ஒரு 30% 150 வாக்குறுதிகளுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட் கிட்ட நாங்க வலியுறுத்துவோம், அழுத்திச் சொல்லுவோம், ம். ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம், அட்வோகசி பண்ணுவோங்கிற மாரி இருக்கு. ஸோ அந்த மாரி பார்க்கும்போது இது தேர்தல் அறிக்கைங்கிறத விட ஒரு கோரிக்கை பட்டியல் மாரி இது தெரியுது.